once again welcome back to the show. கடந்த வாரத்துல எக்கச்சக்க கிரிக்கெட் நிறைய முடிவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பிரெண்டன் மெக்கல்லமோட ரீசெண்ட் இன்டர்வியூ பிபிசில பார்த்தேன். அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தினேஷ் கார்த்திக் ப்ரெடிக்ட் பண்ணாரு, நாசர் ஹுசேன் ப்ரெடிக்ட் பண்ணாரு, மைக்கேல் ஆத்தர்டன் ப்ரெடிக்ட் பண்ணாரு, மார்க்கோ ப்ரெடிக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜப்பான்ல ப்ரெடிக்ட் பண்ணாங்க, அமெரிக்கால ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாலும் பரத் சுந்தரேசன் என்ன பண்ணாரு, அவர் நெயில்ஸ்ல வரைஞ்சாரு 5 ஃபிங்கர்ல. இந்த 4 ஃபிங்கர்ல ஆஸ்திரேலியா, நடுவுல ஒரு ஃபிங்கர் 4வது டெஸ்ட்ல இங்கிலாண்ட ப்ரெடிக்ட் பண்ணி 4-1 ஸ்கோர்ல என்னோட தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பீடாகெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷனா அப்படின்னு சொல்லி பீடாகே நீ கூட்டு வந்திருக்கோம். பீடாக் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பரத் சுந்தரேசன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். யாராலையுமே கண்டுபிடிக்காத விஷயத்த நெயில்ஸ் கண்டுபிடிச்சிச்சு. ஆஷஸ் முடிஞ்சு போச்சு. 4-1 டு ஆஸ்திரேலியா. ஹேசல்வுட் இல்ல, நேத்தன் லைன் பாவம் பெருசா போலிங்கும் போடல, இன்ஜுரியும் ஆயிடுச்சு. கமின்ஸ் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை அடிக்கிறதுக்கு நாங்க என்னோட ஜூனியர்ஸ் அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சு 4-1 இங்கிலாந்து என்ன வேணா மார்க் தட்டலாம் அந்த 1 டெஸ்ட்ல. பட் 4-1 ரிசல்ட் அண்ட் யுவர் நெயில்ஸ். கங்க்ராச்சுலேஷன் பரத் சுந்தரேசன். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தி ஆஷஸ் கான்? தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். நான் வந்து கொஞ்சம் மாத்திட்டேன், ஏன்னா பிங்க் டே ஆச்சு, அதனால மாத்திட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் 5th டெஸ்ட்டை மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா வந்து அதனோட ப்ரெடிக்ஷன் ஃபுல்லா மறக்கக்கூடாது ஒருத்தருன்னு. 4-1 ஒரிஜினலி நான் வந்து நினைக்கவே இல்லை இங்கிலாந்து ஒரு மேட்ச் ஜெயிப்பான்னு. அப்புறம் ஏதோ எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது, மேபி நான் நினைச்சேன் ஒரு ரெயின் எஃபெக்டட் மேட்ச் ஜெயிப்பா, ஒரு பிச் எஃபெக்டட் மேட்ச் ஜெயிப்பா. அது மெல்பர்ன்ல கரெக்டா கிடைச்சது அவளுக்கு. அது வேற கரெக்டான டயத்துல பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப அப்படியே சேடா சோகமா இருந்தான். அப்ப நான் காமிச்சுட்டேன், ட்ரஸ்ட் த நெயில்ஸ்னு சொல்லிட்டேன். அந்த கான்பிடன்ஸ்ல போய் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டான் அவன் பாவம். அதுக்கப்புறம் காமிக்கல நான் அவனுக்கு. நிஜமா நான் காமிச்சேன், அவனை இன்டர்வியூ பண்ணினேன். அப்ப சொன்னேன், அவன் சொன்னான் ஒரு வாரத்துல முதல் தரம் யாராவது நல்லதா எனக்கு தான் சொல்லியிருக்கா. அந்த கான்பிடன்ஸ்லயே அவன் 2 நாள்ல ஜெயிச்சுட்டான். ஆனா கொஞ்சம் பாவமா தான் இருந்தது இங்கிலாண்ட பாக்குறதுக்கு. பென் ஸ்டோக்ஸ் எப்படியோ நொண்டிண்டே வந்தான், ஸ்லிப்ல நின்னா, அவனால நிக்கவும் முடியல. அண்ட் எவ்வளோ ஒரு என்ன ஆல்மோஸ்ட் 30 ஓவர் போட்டான். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அஸ்வின், ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் செய்தினா, அந்த பென் ஸ்டோக்ஸ் பார்த்தாலே அந்த ஓல்ட் வெஸ்டர்ன் மூவில எப்ப பார்த்தாலும் அவனோட மார்ல வந்து அந்த புல்லட் அடிச்சு இப்படி பேக் பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு Can we officially call him the மிருதங்க சக்கரவர்த்தி of English cricket? I think so. நீ பாத்திருக்கியா மிருதங்க சக்கரவர்த்தியில சிவாஜி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் போடுவார். அந்த கடைசியில அந்த மிருதங்கத்தை வாசிச்சுன்னு அப்படியே ஆடினே அப்படியே ரத்தம் கக்கும் அவருக்கு பாவம். அது ஒரு எஃபர்ட் போடுவாரு. Can we officially name the மிருதங்க சக்கரவர்த்தி of cricket arena? As the Shivaji Ganeshan expert on this show, having spoken about Gauravam in the past and having watched more Shivaji movies than any other movie, thanks to my late father, I think so. அவர் எப்பவுமே அந்த இன்னொரு படத்துக்கு கூட அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் போது கூட ரத்தம் வருமே, அந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் அப்படிதான் இருக்கான் பாவம். எல்லாம் கொடுக்கறான், லைக் சோல் பாடி எல்லாம் கொடுத்துட்டானா எண்ட்ல அவனோட உடம்பு உடைஞ்சு போயிடுறது. நான் அட்லீஸ்ட் வந்து ஃபீல்டிங்காவது பண்ணினா, அதாவது ட்ரை பண்ணினா. பட் இல்ல ஆக்சுவலி at the end of the day it feels like இப்பதான் ஆஷஸ் ஆரம்பிக்கிறது, ஆனா அவளுக்கு போறதுக்கு நேரம் வந்துடுது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு ஃப்ளவராவது பாசம் ஆச்சு. ஜேக்கப் பெத்தல்னு அந்த சின்னவன், நீ ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்ன அவன் ஸ்டார் ஆவான் அஸ்வின்னு சொன்ன, நீ உன்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்தது. ஏன்னா இஃப் எனி திங் அவன் ஆடினா மாதிரி இன்னும் பாக்கி வேர் வந்து கொஞ்சம் கூட ஆடி இருந்தா மேபி இங்கிலாந்து would have had some sort of chance. And our normal test cricket arena, right? Like, so he somehow didn't fall for all this drama, all this nonsense. I think it was one of the Brian Lara வந்து அவனை 11 வயசுலயே பார்த்து சொன்னானா, நீ என்னோட better player-ஆ இருக்க இந்த வயசுலன்னு. And if you see his innings just like in isolation, it could well be that Brian Lara double 100 that he made in Sydney all those years ago. ஏன்னா அவ்வளோ கிளாஸ் ஓட ஆடினா, லைக் he deserved someone at the other end. அவனுக்கு கிடைக்கல. So something for England to hang their hat on. But ஆஸ்திரேலியா எப்படியோ பேட்டிங் ஆர்டர் இப்படி மாத்தி யாரெல்லாமோ bowler யூஸ் பண்ணி எப்படியோ ஜெயிச்சுட்டா. They did enough and also created enough moments in the field. வெப்ஸ்டரா ஆஃப் ஸ்பின் போட வச்சு 3 விக்கெட் எடுத்து விக்கெட் ஸ்கொயரா திரும்பிச்சியா. வில் ஜாக்ஸுக்கு ஜோ ரூட்டுக்கு போட்ட பால், சாரி ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போட்ட பால், ஷோயப் பஷீர் will be telling himself, என்னென்னலாம் சொல்லி கூட்டின்னு வந்தீங்க, கடைசியில இந்த பால் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அதை பத்தி கேட்கறதுக்கு நம்மள இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு பீடாக். பேஸ் சுந்தரேசனோட யங்கர் பிரதர் மாதிரி நல்ல லாங்கா முடி வச்சுட்டு வந்திருக்காரு. லாங்கா வைக்கணும் தான் ஆசை, அவ்வளவு லாங்கா இல்ல. பீடாக், வெல்கம் ஆன் தி ஷோ டு டாக் அபௌட் ஆஷஸ் அண்ட் சம் SA20.
நீ என்ன நினைக்கிற ஆஷஸ் பத்தி? ஷோயப் பஷீரை இவ்வளவு தூரம் ஹைப் பண்ணிட்டு அவனை விளையாடவே வைக்கல கட்சியில இங்கிலாந்து. இஸ் இட் ஜஸ்டிஃபைட் ஸ்கோர் லைன் பீடாக்? உன்னோட தாட்ஸ் என்ன? முதல்ல பென் ஸ்டோக்ஸ் வந்து சோலு பாடி எல்லாம் கொடுத்தாருன்னாரு. சீரீஸா கொடுத்துருக்காரு, அதை முதல்ல சொல்ல மாட்டியா? சோலு பாடி மட்டும் கொடுத்துட்டாரு, சீரீஸா கொடுத்தது யாரப்பா? ஸோ இப்போ நீங்க இதை எப்படி எபிசோட ஆரம்பிச்சீங்கன்னா ஆஷஸ் முடிவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இந்த முடியை பத்தி பேசிடலாம். அவரு சும்மா வச்சுட்டு செலிப்பிட்டு இருக்காரு முடிய. கெத்தா நடந்து வர்றான், கேட்ட எல்லாம் கடந்து வர்றான் அப்படின்ற மாதிரி முடிய செலிப்பிட்டு இருக்காரு. சேலஞ்ச் இல்லை, நீ இவ்வளவு நாள் நீங்க ஒரு பக்கம் உட்காந்து சிங்கம் சூர்யா மாதிரி ஏர்கட் வச்சிருந்தீங்க. அவர் சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கேன். பரத் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஒரு எக்ஸலண்ட் ரிப்போர்ட்டரு, நிறைய அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிரிக் பஸ்ல ஆர்டிக்கல் எழுதுறதுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்த ஒரு பரத். ஸோ எவர் தேங்க்ஃபுல் டு யூ. அவர் ரிலேஷன்ஷிப் கோ வெரி வெரி லாங் வே. இது வந்து என்ன சொல்றது ஆஷா, நான் வந்து என்னோட இதுல என்ன சொன்னேன், ஒயிட் வாஷ் ஆகாது, இங்கிலாந்து வந்து கம்பீட் பண்ணுவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் 3-1, ஒரு டெஸ்ட் வந்து டிரா ஆயிடும்னு. அது ஒரு பேத்தலான இது நான் சொன்னது. ஏன்னா ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் தம். சிட்னில நீங்க பாத்தீங்கன்னா டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் ஷேன் வான் 1. அதை விட்டுருங்க, நீங்க ஷேன் வான் எங்க போனாலும் விக்கெட் எடுப்பாரு. ரெண்டாவது வந்து ஸ்டூவர்ட் மெக்கில் 8 மேட்ச்ல 53 டெஸ்ட் மேட்ச். ஃபோர்த் டாப் விக்கெட் டேக்கர் இன் சிட்னி இஸ் நன் அதர் தென் நேதன் லயன். சிட்னியோட இதுவே பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கம் into the picture from day 4 and day 5. தேர்ட் இன்னிங்ஸ்ல ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்கிலாந்து சோல் சர்ச்சிங்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லாம் ஒன் டைமென்ஷனல் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். அந்த ஜார்ஜ் டங்கு ஒரு 140, வேற எந்த இதுவும் கிடையாது. பிரைடன் கர்ஸ் ஆயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாந்துக்கு. ஏன்னா 4.81 எக்கானமி. டெஸ்ட் மேட்ச்ல நீ எவ்வளவு விக்கெட் எடுக்க, 22 விக்கெட் எடுத்தாரு. If you are going at an economy of 4.81, what kind of damage are you going to create? The only bowler who bowled with better economy was Jafra Archer. He was injured half the way. அப்படிங்கும் போது நீ வில் ஜாக்ஸி ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நீ இப்ப நீங்க பிரெண்டன் மெக்குலம் பத்தி நீங்க சொல்றீங்க, அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காருன்னு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அவங்க எப்படி வந்துட்டு அவரோட இது சப்மிட் பண்றேன் பாருங்க. ஆசை தோசை அப்பளம் வடை ஆச்சஸ் தோத்தது வெய் வெய் வெய், பேஸ் பாலு தான் ஆடினதுல சீரிஸ் போச்சுதான் 4-1. நாங்க தோக்காத இடமும் இல்ல, நாங்க ஆடாத பேஸ் பால் இல்ல, எங்களுக்கு ரிசல்ட் பத்தி கவலை இல்ல, நாங்க ஹோமுவாவே தோப்போம் இல்ல, கவர் டிரைவ் அடிச்சா ஸ்லிப்ல கேட்சு, புல் ஷாட் அடிச்சா ஸ்கொயர் லெக்ல கேட்சு அப்படின்ற மாதிரி. இப்ப எனக்கு நான் என்னோட வே ஆஃப் கோச்சிங் இந்த மாதிரி தான், நான் இப்படிதான் தோப்பேன், எனக்கு நீ கிரிக்கெட் சொல்லி கொடுக்காத அப்படின்னு இருந்தா நீங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நீங்க சொல்ற பாயிண்ட் நான் திருப்பி சொல்றேன். England has got all the goods to compete with this Australian batting lineup, which I feel is vulnerable, particularly without Cummins, without Lyon midway out through the series, without Josh Hazlewood. England 4-1 தோக்குறாங்கன்னா it is poor way of playing test cricket. I am sorry. இல்ல, despite all the songs, நாங்க தோக்காத இடமே இல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பட் there was merit to that song, there was merit to his rant. இல்ல பரத், what next really for England? Actually man to man பார்த்தா man to man marking ஃபுட்பால்ல பண்ணுவாங்க. Man to man marking பண்ணி if England had gotten to the shows, they would have told themselves, which Stuart Broad also did, this is probably a very good England side against not probably one of the best Australian sides. Let's not forget that. அவங்களோட மெயின் சீமர்ஸே இல்ல. நீ சொல்லியிருந்த மைக்கேல் நீசர் வந்து கடைசியில ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுவானான்னு பார்த்தா மைக்கேல் நீசர் எல்லா இடத்துலயும் விக்கெட் எடுத்துட்டான். He got a 4 in the first innings, continued to bowl well. Joe Rootோட cotton bowled in this test match was fabulous. இந்த மாதிரி அவங்களோட almost second string attack, ball and got through all 5 tests, has never done that in the past. England would really, say that's an opportunity that we lost here. We definitely missed our chances in Australia ன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். Where next for England, Bharat? அதாவது my question to you would be the philosophies of playing. அதாவது பிரெண்டன் மெக்கலம் கேட்டபோது one thing that he said, எங்களோட மெத்தட்ஸ் பெருசா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அந்த மெத்தட்ஸ் ரிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் you tweak it here and there அப்படின்னா. I don't think he really thinks the methods don't need a change. What are your views on that?
இல்ல ஃபர்ஸ்ட்லி ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் நான் லாஸ்ட் பி டாக பார்க்கும்போது அவர் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டா தான் இருந்தார். அவர் இளையராஜா எப்ப ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அவர் ரொம்ப வருஷமா தெரியும். இந்த மாதிரிலாம் ஓகே, பாட்டெல்லாம் தென் லெட் மீ கட் டு தி சேஸ். உங்களால முடி டு முடி மேட்ச் பண்ண முடியுது, நெயில் பாலிஷால அவனால மேட்ச் பண்ண முடியுமா நெயில் கலர்ஸ்? நான் அவனை கேக்குறேன். பட் ஒன்ன நான் கேட்க போறது சாங் டு சாங் மேட்ச் பண்ண முடியுமா? கேன் யூ டேக் அஸ் பேக் இன் டைம்? சிவாஜி, எம்ஜிஆர் அவங்களோட சாங்ஸ் ஏதாவது ஒரு நாள் டேபிளுக்கு எடுத்துன்னு வர முடியுமா? எனக்கு இன்னொரு ஒரு ஷோ கூட நான் ட்ரை பண்றேன் கொண்டு வரதுக்கு. டெஃபினட்டா. ஏன்னா எங்க வீட்ல எங்க பொண்டாட்டி எப்பவுமே சொல்லுவா, நான் மோஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த டே நான் அதுதான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை வச்சு நான் ஏதோ பாட்டு பாடிட்டே இருப்பேன். ஸோ பி டாக் மாதிரிலாம் அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஆர் மேபி பண்ண முடியும். நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஷோல. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணிகாரம் சாப்பிடுகிறது ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடகர்கிட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். சரி, கமிங் பேக் டு கிரிக்கெட், பரத், வாட் டு யூ திங்க்? See, firstly, நீங்க ரெண்டு பேரும் சொன்னது absolutely right in terms of I wouldn't even get into the man-to-man marking. ஆனா ஒரு ஸ்டூவர்ட் பிராட் சொன்னதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவனோட நான் நிறைய காமெண்ட்ரி பாக்ஸ் ஷேர் பண்ணேன் இந்த ஆஷஸ் போது. அண்ட் அவன் worst டீம்னு சொல்லிட்டா அது வந்து ஆப்வியஸ்லி ஹெட்லைன் ஆயிடுது. பட் இட் வாஸ் த மோஸ்ட் அன்செட்டில் டீம். அவன் வந்து 2 மாசம் முன்னாடி சொன்னது ஆஷஸ்க்கு முன்னாடி. அப்ப அவன் கூட நினைச்சிருக்க மாட்டான் கி இவ்வளோ அவளோட மூவிங் பீசஸ் இருக்கும் இந்த ஆஸ்திரேலியன் டீம்ல. வேர் நீயே பாரு, டெஸ்ட் ஆரம்பிச்சோன்னு ஹெட் வந்து நம்பர் 5ல இருந்தா குவாஜா ஓபன் பண்ணிட்டு இருந்தான். பை த லாஸ்ட் டெஸ்ட் எஸ்சிஜி டெஸ்ட்ல குவாஜா நம்பர் 5ல இருக்கான், டிராவிஸ் ஹெட் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அண்ட் போலிங் நீ பார்த்தா ஸ்காட் போலன் 5 டெஸ்ட் ஆடினா, நீ சொன்ன மாதிரி மிச் ஸ்டார்க் பெர்ஃபார்மன்ஸ் தோ அனதர் லெவல். அது அப்புறம் நம்ம பேசுவோம் அது பத்தி. பட் யா, ஐ மீன் I think what it shows is at a time England Brendan McCullum ஓட ரெயின்ல என்ன சொல்லியிருக்கா, கவுண்டி கிரிக்கெட்லாம் நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், கவுண்டி கிரிக்கெட்ல பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அவளோட அந்த பிலாசபி இருக்கு, அந்த கல்ச்சர் கொண்டு வந்திருக்கா. இங்க ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்கான்னா, அது பிரெண்டன் டாகெட்டா இருக்கட்டும், மைக்கேல் நீசரா இருக்கட்டும், போ வெப்ஸ்டரா இருக்கட்டும், ஸ்காட் போலண்டா இருக்கட்டும், அவ அவ்வளோ 10 வருஷத்துக்கு மேல அவ ஷெஃபீல்ட் ஷீல்ட் ஆடி இருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், லைக் அந்த தாதாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். தே ஜஸ்ட் நோ எப்போ என்ன பண்ணிடும். பாரு, மைக்கேல் நீசர் ஒண்ணுமே பண்ணல. பாரு, நீ ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. எந்த பிட்ச்ல கொடுத்தாலும் எங்க போடணுமே அதே இடத்துல போட்டுட்டு இருந்தா. நீ அவன்கிட்ட பேசினாலும் அதான் சொல்லுவான். அவன் கீப்பர் அலெக்ஸ் கேரி முன்னாடி நிக்கிறான், பின்னாடி நிக்கிறான். அவன் பின்னாடியா இருந்தாலும் என்னோட லென்த் அங்கேதான் இருக்கும், நான் மாத்த மாட்டேன். ஸ்காட் போலண்ட் 20 விக்கெட்ஸ் தான் எடுத்தான். பட் அவனோட எக்கானமி பார்த்துக்கோ, ஆர் அவனோட கண்ட்ரோல் பார்த்துக்கோ. லைக் இட் வாஸ் ஹி காம்ப்ளிமெண்டட் மிச்சல் ஸ்டார்க் இன்க்ரெடிபிளி வெல். அண்ட் போ வெப்ஸ்டர் எப்ப அவனுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் பாவம் 4 டெஸ்ட் மேட்ச் நீ சொல்லலாம், அவன் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்து இருந்தான். The whole narrative was, oh, he did nothing wrong. But I think if anything, the narrative is he's done everything right. Like வந்தா 71 runs அடிச்சான், ரொம்ப crucial runs in the pitch as it turned out to be. And அவன் ஆஃப் ஸ்பின், அவன் கரியர் ஆரம்பிக்கும் போது ஆஃப் ஸ்பின்னரா தான் ஆரம்பிச்சான், அவர் லைக் ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டரா ஆரம்பிச்சான். தென் அந்த ஹோபார்ட்ல வந்து நிறைய சீம் ஆக ஆரம்பிச்சதுன்னு அவன் சீம் போலிங் போட ஆரம்பிச்சான். ஸோ அவனை கேட்டேன், நான் நெட்ஸ்ல போட்டு பார்த்ததே கிடையாது ஸ்பின். அவன் சொன்னா அவ்வளோ எனக்கு மசில் மெமரி இருக்கு, பால தூக்கி கொடுத்தா ஆஃப் ஸ்பின் அப்படியே போட்டு விடுவேன். ஸோ பிராக்டிஸ் பண்ணாம போட்டு அவன் 3 விக்கெட் எடுத்திருக்கான் அன்னைக்கு, ரைட்? லைக் ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு அந்த Do you think 2027 India வரும்போது with Nathan Lyon's injuries, Bo Webster is a serious option and in contention? I think he'll be part of the squad for sure because அவன் அந்த versatility கொடுக்கலாம். So in case say Stark மட்டும் ஒரு fast bowler ஆடலாம், so he can play as an all-rounder who can do both if needed, right? Like so Colin Miller மாதிரி, exactly Colin Miller மாதிரி. அவனும் டாஸ்மேனியன் தான், டாஸ்மேனியாக்காக ஆடினான் eventually. So I think Australia and more than anything பாருனா, அன்னைக்கு நான் ஒரு ஸ்டீவ் ஸ்மித் இந்த இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு லெக் சைட்ல ஒரு பால் அடிச்சான். அண்ட் ஜாக் க்ராலி வந்து கீழே போனான், லெஃப்ட்ல கேட்ச் டிராப் பண்ணினான். அதே மாதிரி கேட்ச் வந்து மார்னஸ் 2 எடுத்தான் ஆட்லேட்ல. ஸ்டீவ் ஸ்மித் வந்து கேபால வந்து அந்த ஸ்டோக்ஸ் ஜாக்ஸ் பார்ட்னர்ஷிப் நடக்கும் போது எடுத்தான். ஸோ அதான் அவ வந்து மோமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணினான் ஆஸ்திரேலியா இந்த ஃபீல்ட். இங்கிலாந்து 18 கேச்சஸ் டிராப் பண்ணா. அண்ட் டெஃபினெட்லி கல்ச்சர்ல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு 2 மணி நேரத்துல இஃப் உன்னோட வைஸ் கேப்டன் பத்தி இந்த மாதிரி ஹாரி ப்ரூக் பத்தி ஸ்டோரி வருதுக்கு நீ படிச்சிருப்ப நியூசிலாந்துல வந்து இப்பதான் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஏதோ தண்ணி அடிக்க போய் அந்த பவுன்சரோட சண்டை போட்டு அந்த ஸ்டோரியை எப்படியோ அவ வந்து அமுக்கி வச்சிருந்தா எவ்வளவு நாளைக்கு, இப்ப வந்து வெளியில வந்துடுது. ஏன்னா அதை பத்தி எனக்கு ஒன்னும் புரிஞ்சதே கிடையாது இந்த வெள்ளக்கார பத்தி. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சப்கான்டினென்ட்ல இருந்து நீ ஆஸ்திரேலியா வர, இங்கிலாந்து வர,
அந்த ஃப்ரீடம் உனக்கு அங்க கிடையாது இங்க. இந்த மாதிரி ஒரு பக்கி மாதிரி அந்த ஆல்கஹாலை தேடி தேடி போறப்ப அதை பத்தி எனக்கு இன்னும் மட்டும் புரிஞ்சது கிடையாது. லைக் நீ பிரைவேட்ல பண்ண, ஏன் பப்ளிக்ல பண்ற? அண்ட் ராபர்ட் கீ வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தான். அப்போ அவன் என்ன சொன்னானா, இல்ல நாங்க வந்து அவனை வார்ன் பண்ணினோம். ஏன்னா ஒரு வீடியோ இருந்தது, அவன் வந்து பப்ளிக்லி வந்து லைக் யூ நோ he was having a drink the night before an ODI where he was captain. இப்போ தெரிய வந்திருக்கு அதே ராத்திரி அந்த அவுட் சைட் ட்ரிங்க் விட்டுட்டு எங்கேயோ நைட் கிளப்ல என்ன விட்டுதான் ஆனோன்னு சண்டை போட்டு பவுன்சர்ட்ட இருந்து அடி வாங்கி அடுத்த நாள் அவன் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து இங்கிலாந்து கேப்டன் பண்ணியிருக்கான். ஸோ இஃப் தட் இஸ் த கல்ச்சர் யூ டீலிங் வித், நோ சர்ப்ரைசஸ் தட் இந்த மாதிரி நடக்க போகுது. அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் பென் ஸ்டோக்ஸ் தான் இருப்போம் கேப்டன், வேற யாருக்கு போக முடியும், ரைட்? அண்ட் த லீடர்ஷிப் திங் வில் கண்டினியூ. அண்ட் இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன் அஸ்வின்னா, பிகாஸ் இந்த நெக்ஸ்ட் ஆஷஸ் 18 மாசத்துல வரப்போறது, ரைட்? லைக் இட்ஸ் சோ க்ளோஸ். இப்பப்பே அவ வந்து மாத்துவாளா எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இஃப் இங்கிலாந்துலயும் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ் ஜெயிச்சுட்டா இங்கிலீஷ் கிரிக்கெட் எங்க போறது, லைக் போறதுக்கு இடமே இல்லை. ஸோ ஐ திங்க் தோஸ் ஆர் த திங்ஸ் தே லுக்கிங் அட். எல்லாரும் இருக்கா இன்னும் ஆஸ்திரேலியால த பிக் பாஸஸ் ரிவ்யூ எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கலாம் என்ன நடக்க போறதுன்னு. பட் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் மெக்கலம் கீப்ஸ் ஹிஸ் ஜாப். மேபி ராபர்ட் கீயோட கொஞ்சம் கஷ்டமாயிடுது. It's quite unfortunate because Robert Key has always really backed people, and Robert Key has set process in place. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா ராப் கீ has done quite a good job. But at the end of the day, like you say, ஏதாவது ஒரு கம்பெனி சரியா பண்ணலன்னா CEO தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க, டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் தான் டார்கெட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். ஐ ஃபீல் ராபர்ட் கீ இஸ் a man with good vision, good composure, good stability. நான் பீடாக கேட்கணும்னு நினைச்சேன். இட்ஸ் கான் தட் வே. ஐ டோன்ட் வாண்ட் டு dwell too much on Harry Brook, what's happened to it. ஏன்னா அது ஒரு பர்சனல், I think he's in a really difficult spot. பீடாக என்ன சொல்ல போற சொல்லு. ஏன்பா நீ உள்ள ஆடும்போது பவுன்சரா அடிந்தானே சொல்லி கொடுக்குற. ஸோ அப்போ நீ வெளில போய் நைட் கிளப் போனாலும் நீ பவுன்சர் என்ன பண்ணுவோம், அடிக்கணும்னு தானே பார்ப்ப. அப்ப நீ ஹாரி புருக்க எப்படி தப்பு சொல்லுவ? ஹாரி புருக் அவனை பவுன்சர் அவனை அடிச்சுட்டான். அதான் டிஃபரன்ஸ். அவனுக்கு ஆட தெரியல. ஹாரி புருக்க தப்பு சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் யாருடா? நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லா கிரிக்கெட் பேசுறீங்க, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்டா நீங்க 2 பேரும். நீ என்னடானா பவுன்சர் அடிக்க சொல்லி கொடுத்தனால பவுன்சர் அடிக்கிறாங்க, அவன் என்னடானா இங்க பவுன்சர் தான் அடிச்சுட்டான் அப்படிங்கிறான். எனக்கு ஒண்ணு நீங்க 2 பேரும் கிரிக்கெட் பேசினா இல்லப்பா, வாட் யூ பிராக்டிஸ் அதுதான் உனக்கு நடக்கும். நீ கிரவுண்டுக்குள்ள என்ன பவுன்சர் போட்டாலும் டப்புன்னு அடிக்க போற. ஸோ வெளியில நீ பவுன்சரை பார்த்தாலும் உனக்கு என்ன பண்ணும், அந்த ஒரு இதுதான் வரும் உனக்கு. யூ கண்டினியூஸ்லி பிராக்டிஸ் ஹிட்டிங் பவுன்சர்ஸ். சரி அங்கேயும் போற நீங்க ஒரு பவுன்சர் இருக்கா அடிச்சிடலாம் அப்படின்னு அடிக்க போய் பிரச்சனை வந்திருக்கு. இதுல நீங்க ஹாரி புரூக் வந்து சொல்லக்கூடாது. அதாவது இது சொல்லுவாங்கல்ல, நிறைய சொல்லுவாங்க தட் இஸ் an ஆர்ட்னு. பீடாக் வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள்ல, பரத் நோட் பண்ணிக்கோ, வார்த்தை ஜாலங்கள் அது if that is an art, Pidog is truly a Picasso at it அப்படின்னு சொல்லி நான் ஒரு சீரியஸ் கிரிக்கெட் கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ பரத் நிறைய சொன்னா, பட் ஐ வாண்ட் டு பிகின். அதாவது ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா 2 பேரை பயங்கரமா பாராட்டணும் இந்த சீரீஸ்க்கு. அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் ஸ்மித், ஜோ ரூட், they stamped their authority and class in different forms in the series. But Travis Head 600 plus runs, 30 plus wickets for Mitchell Starc, true champions of the game. Travis Head, if Travis Head, அதாவது the legend of Travis Head keeps growing on and on and on. நான் இப்ப டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் பாக்குறதுலாம் விட்டேன் பாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு மாதிரி பேசுறான் பாரு. ஐ பிகம் a fan of how he is doing it in the press conferences. Unassuming, total humor, fun loving. எப்படி சொல்றான்னா, ஏதோ போடுறாங்க, அடிக்கிறேன், கடவுள் கொடுக்குறாரு, பொழக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில பேசுறான். I really love that attitude of him. Looks like a very laid back South Australian guy. So happy for him. Mitchell Starc, true champion, absolute discipline. இவங்களை நான் பாராட்டிட்டேன். உங்க 2 பேருக்கு சான்ஸ் கொடுக்க போறது இல்ல. பட் மை கொஸ்டின் டு Pidog is on 2 aspects. ஒன்னு வந்து he spoke about நாங்க இங்கிலீஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பெருசா நாங்க கன்சிடர் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி பேஸ்பாலோட அப்ரோச் vis-a-vis ஷீல்ட் கிரிக்கெட்டோட ரியல் பர்ஃபார்ம் பண்ற ஆளுங்க have come to the fore. And second, Alex Carey's keeping up to the stumps for Bolland and Neser, turning up wickets. Pidog, இத பத்தி can you please talk about? எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்னா ஷார்ட் ரூட்டை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. மைக்கேல் லஸ்ஸி எத்தனை வயசுல டெபு பண்ணாரு நீங்க சொன்னீங்களா, நான் சொல்லட்டுமா? பரத்துக்கு தெரியும். அவருக்கு கரெக்டா 31. ஜாக் வெதரால்டுக்கு இப்ப என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? அப்ப எதுக்கியா நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் நடத்துறீங்க? அவங்க எப்படின்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் வெறும் ரன்ஸ் அடிக்கிறது, வால்யூம் ஆஃப் ரன்ஸை வச்சு உங்களை எடுக்கவே மாட்டாங்க.
உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த், நீங்க அந்த பர்டிகுலர் இதுக்கு எப்படி அப்ளை பண்றீங்க, ஒவ்வொரு மேட்சும் கேம் சிச்சுவேஷன்ல உங்களோட கேம் அவேர்னஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள இது என்ன கல்யாணமா, அது 25 வயசுல கல்யாணம் பண்றது, ஹனிமூன் போறது ஆசைப்படுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 30 வயசு வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் டிக்கு, கேம் அவேர்னஸ் டிக்கு, மெச்சூரிட்டி டிக்கு, ஹேண்ட்லிங் ப்ரெஷர் சிச்சுவேஷன் டிக்கு, அப்பதான் அவங்க எடுத்துன்னு வருவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க, இப்போ இவங்க வந்துட்டு நாங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பெருசா இது பண்றது இல்லை. இப்ப நிறைய டொமஸ்டிக் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். படு கேவலமான பிச்சுன்னுவாங்க, ஆடவே முடியாது. பூட்ல அடிச்சு எல்பிடபிள்யூ வரும், 3 நாள் மேல ஆடவே முடியாது. ஒரு சில பிளேயர் சொல்லுவான், நான் இங்கேருந்து இந்த கவுண்டில இருந்து அந்த கவுண்டிக்கு போறான்னுவான். ஏன்பா போற, இவ்வளவு வருஷமா இங்க இருக்க, பீடா பிச்சை பார்த்தே நீ, முன்னாடி காலை வச்சு ஆடவே முடியாது, ஒண்ணு தாவாங்கட்டுக்கு அடிக்கும் இல்லைன்னா பூட்ல அடிக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரக்சர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஷெஃபீல்ட் ஷீல்ட்லன்னு பாருங்க. அந்த எவ்வளவு ப்ரொஃபஷனலா அவங்க கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு பாருங்க. ரெண்டாவது ரோல் கிளாரிட்டியை பாருங்க. இப்போ வந்துட்டு போலாண்டும் நீசரும் ஒரே ஒரு ரோல் தான். ஸ்டார்க் இஸ் கோயிங் அட் ஃபுல் த்ரஸ்ட் எவ்ரி ஓவர், எவ்ரி பால், எவ்ரி ஸ்பெல் ஹஸ் போல்ட். அவங்க 2 பேருக்கு என்ன சொல்லிட்டாங்கப்பா, நீங்க எதுவும் பண்ணாத, ஒரு பக்கம் ஒரு ஃபுல் த்ரஸ்ட் போகட்டும், அந்த மைண்ட் கேம்ஸ் நம்மளாம், நீங்க 2 பேர் எனக்கு 3 ஒரு போலிங் போட்டா போறோம், அதுக்கு மேலே எனக்கு விக்கெட் விழுந்துனா ஓகே, எப்படி அவன் பேஸ்பால் தான் ஆட போறான். யுவர் ரோல் இஸ் டு மேக் ஷூர் தட் த 3 runs on over. நேதன் லைன் இல்லாம வச்சு செஞ்சுட்டாங்க. நேதன் லைன் இன்னொரு bowler who can give you that control, can also attack you and pick up wickets. அவங்களே இல்லாம இந்த மாதிரி இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த லோல் கிளாரிட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு. இப்ப இப்போ இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், ஆஸ்திரேலியாவோட சக்சஸ் previously in the past because of David Warner's skillful batting, taking it away from the opposition with attacking mindset. டேவிட் வார்னர் எப்படி ஆடினாரு, 80-75 ஸ்ட்ரைக் ரேட்ல என்ன பிச்சிலையும் ஆடுவார் அவரு. இப்ப அதைத்தான் இந்த எக்ஸாக்ட் சப்ஸ்டிடியூட் தான் உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் வந்திருக்கு. இட் இஸ் a very good sign for ஆஸ்திரேலியா. இப்ப உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பக்கம் வார்னருக்கு வந்து அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் டப்பு டிப்பு அடிச்சுட்டே இருப்பார் வார்னர். இந்த 30 ஓவர்லயே கேம் உங்களுக்கு போயிடும். 30 ஓவர்ல 112 for 1 இருப்பாங்க ஆஸ்திரேலியா, பிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவங்கள. இப்ப அவங்களுக்கு தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே வர் மிஸ்ஸிங். அந்த வாய்டை வந்து டிராவிஸ் பியூட்டிஃபுல்லா ஃபில் அப் பண்ணிட்டாரு. இதுதான் ஒரு சாம்பியன் டீமோட மைண்ட் செட். என்னன்னா இவன் இருக்கான் அவன் இல்ல அதெல்லாம் கிடையாது. ஓகே, எப்படி ஒரு டீம் ஃபார்மேஷன் நான் எடுத்துட்டு வருவேன் வித் ரிசோர்சஸ் வாட் ஐ காட். தட் இஸ் a reason ஆஸ்திரேலியா பீட் இங்கிலாந்து 4-1. இங்கிலாந்து இதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் இது பண்ணாம நான் பண்ணதுதான் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என் வழி தனி வழி அப்படின்னு ரஜினிகாந்த் டைலாக் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சினிமா பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்காது. இப்ப ராப் கீ சொன்னீங்க பாருங்க, he has to rob a key. Okay, Rob Key has to rob a key to find a solution moving forward. இங்கிலாந்து எங்க போறாங்க நீங்க அப்படி கேட்டீங்கன்னு பாருங்க, எங்க போறாங்க தெரியாது, எங்க போறாங்க தெரியாது. பட் நிறைய நல்ல கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஸ்பீடாக் சொன்னாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆல்சோ attribute a lot of praises for Alex Carey. Extraordinary keeping, extraordinary batting. He stood very tall for Australia. In fact, Cameron Green அந்த அளவுக்கு didn't have a great series, but he really complimented the batting order. You know, Usman Khawaja was struggling. On that note, congratulations to Usman Khawaja on a fabulous career. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு, ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சஸ் கொடுத்தாரு. லெட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், தேர் கேன் பி வெரி போலரைசிங் வியூஸ். அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன, அது எல்லாமே அவர் கடந்து வந்த பாதை. ஓகே, இட் இஸ் ஹிஸ் ஜர்னி. அவரோட ஜர்னில அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, அவர் என்ன சந்திச்சாரு, எல்லாமே அவரோட பார்வையில இருந்து பார்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை அவர் சித்தரிச்சு அவர் மனசுல இருக்கிறத வெளில பேசியிருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருமே we should have that composure and empathy to say, இது அவன் வாழ்க்கையை பத்தி அவன் பேசியிருக்கான், அவன் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். அவன் பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னான். என் பொண்ணு கேட்டா டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே அட் தி கேமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொன்னேன். உடனே ஆசையா வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா, ஏன் அப்படின்னா இனிமே நீ விளையாட மாட்டேன் என்னோட இருப்பேன் அவன் பொண்ணு சொன்னாலாம். we live for these things in life. நிறைய பேருக்கு அந்த ஜேர்னியோட பாசிட்டிவிட்டி, பெட் ஆஃப் ரோசஸ் பாக்குறோம், அதோட சக்சஸ் பாக்குறோம், அதோட பாசிட்டிவிட்டியை பாக்குறோம், அதுல வர பணத்தை பாக்குறோம், வர ஃபேமை பாக்குறோம், அதுக்குள்ள வர சந்திப்புகள். அதாவது யாருமே சொல்றேன், நாங்க விளையாட இந்த ஜேர்னி, குவாஜாவும் சிமிலர் ஏஜ் எனக்கு. அப்ப வந்து யாருமே எனி பார்ட் ஆஃப் அவர் லைஃப், ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ, தைரியமா போய் விளையாடுறா மேக் அ கரியர்னு சொன்னவங்க கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு பெரிய பாதைகள் கிடையாது. அப்போ யூ மேக் இட் பிக் ஆர் யூ டோன்ட் மேக் இட் அட் ஆல், யூ ஸ்ட்ரகிள். கிரிக்கெட் சோறு போடுமான்னு கேட்கப்பட்ட ஒரு தருணம் அது. அங்கேருந்து வந்திருக்காரு. லெட்ஸ் அப்ரிஷியேட் ஹிஸ் ஜர்னி. இட் இஸ் ட்ரூலி டைம் டு டேக் அவர் ஹேட் அவுட் அண்ட் சே,
வெல் டன் கவாஜா, உன்னோட சக்சஸ், உன்னோட ஜேர்னி, உன்னோட பாடங்கள்ல இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். so bloody happy for உஸ்மான் கவாஜா. very well done on a great career. Let's just move on, பரத். ரெண்டு லீக்ஸ் நடக்குது, SA20 and BBL. நீ அந்த நிக் ஆஃப் த வுட்ஸ் தான் BBL இருக்க. I'm going to start off with you. SA20 என்னன்னு தெரியல, திடீர்னு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதுன்னு எல்லா மேட்சும் மழையில போயின்னு இருக்கு. But BBL is going all right. A lot of noise on Cooper Connolly, Jake Wildermuth, Matt Renshaw. What are the names doing the rounds? How is the BBL going? Standard கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இந்த வருஷம். ஆமா, இந்த வருஷம் நிஜமாவே நல்லா இருக்கு. நான் கூட ஒரு மேட்சுக்கு போனேன் இன் பிட்வீன் மெல்பர்ன் அண்ட் சிட்னி டெஸ்ட். இங்க வந்து அந்த நியூ இயர்ஸ் கேம் அது மட்டும் தான் மட்டமான கேம் நான் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ மெல்பர்ன் டெஸ்ட் முடிச்சுட்டு இங்க வந்தேன். அந்த நியூ இயர்ஸ் ஈவ் கேம்ல முதல் 6 ஓவர்ல 5 விக்கெட் விழுந்துடுத்து. அப்புறம் நினைச்சேன் ஏன் தப்பு தான் நினைக்கிறேன், நான் எங்க போனாலும் விக்கெட்டே விழுந்துட்டு இருக்கு நான் நினைச்சேன் ஒரு டயத்துக்கு காமெண்ட்ரியில. பட் இல்ல அதை விட்டா ஆனா நிறைய க்ளோஸ் மேட்ச் ஆறுது. நீ சொன்ன அந்த ரென்ஷா, வில்டர்மத் ஏர்லி இந்த சீசன் அந்த ஏதோ ரெக்கார்ட் சேஸ் பண்ணினா, ஸோ அப்படி ஆரம்பிச்சுது. அண்ட் அந்த லாஸ்ட் ஒரு வாரத்துல நிறைய லாஸ்ட் ஓவர் ஃபினிஷஸ் நடக்கிறது. Ollie Peak, I mean, what a six. He is what a six. And the fact that ஒரு 2 மாசம் பிஃபோர் தட் அவன் இங்கதான் அட்லைட் ஓவர்ல விக்டோரியாவை வந்து ஒரு நேரோ ரன் சேஸ்ல ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல வந்து he took them home, and he's a very old school Jacob Bethel மாதிரி old school first class cricketer. Even though he's just 19, under 19 captain கிளம்பியாச்சு, அவன் ஆப்பிரிக்கா போயாச்சு. But to have the ability at his age to do that, like you know, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன் சேஸ்ல கிறிஸ் ராஜர்ஸ் தான் விக்டோரியாவோட கோச். அவன் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிட்டான் அந்த பையனை பார்த்து, and took them home. And இந்த மாதிரி லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு behind the wicket match ஜெயிக்கிறது in a T20 and in front of a big crowd. It tells you that this boy has something special. அது வேற Perth Scorchers போய் பர்த்ல தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். As you know, first of all 3.5 hours time difference, all of that put together. ஆனா அதை போய் பண்ணினது பெரிய விஷயம் அவனுக்காக. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி யங் கிரிக்கெட்டர்ஸ் are emerging through the big bash. ஃபாரின் பிளேயர்ஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ற மாதிரி எனக்கு இது மட்டும் தெரியல. டேவிட் வார்னர், நீ வந்து ஆட போற டீம் தண்டர் ஆர் ஸ்ட்ரகிளிங் த மோஸ்ட். ரொம்பவே மிஸ் பண்றான். இன்னைக்கு நான் பார்த்தேன் ட்ரெண்ட் கோப்லண்ட். I did speak to Trent Copeland. பேசி கேட்டேன் I'm having a tough season அப்படினா, but obviously they're getting in great crowds. So look forward. Maybe fingers crossed. Let's see what happens in the next season. But the crowds பத்தி நீ சொன்னே, அதுதான் I think that's really changed in the last 2 வருஷம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபார்மேட்ல வந்து எல்லாரும் 14 ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்தது பிக் பேஷ்க்கு. அவ 14-15 மேட்ச் எல்லாம் ஆடிட்டு இருந்தா, அண்ட் இட் வாஸ் எக்ஸ்டெண்டிங் அ லாட். ஏன்னா இங்க வந்து ரொம்ப ரெஜிமெண்டட் சொசைட்டி, ரைட்? இங்க ஸ்கூல் சுட்டி ஒரு ஸ்கூல், தமிழ்ல வேர்ட் தெரியாது சுட்டிக்கு, விடுமுறை சொல்லு பார்க்கலாம். விடுமுறை டிசம்பர் 15 ஆரம்பிச்சா ஸ்கூல் வந்து ஜனவரி எண்ட்ல தான் திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீரியட்ல ஆக்சுவலி நான் டிராவிஸ் செட் பத்தி நம்ம பேசும்போது நான் எங்க சுந்தரேசன் ஹவுஸ் ஒரு பழமொழி சொல்றேன். இது முடிச்ச அப்புறம் எனக்கு சடன்லி ஞாபகம் வந்தது. சுந்தரேசன் ஹவுஸ் ஹோல்டர் பழமொழியாம். முதல்ல நான் ஒன்னு சொல்லியிருக்கேன். பட் இல்ல, டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் பத்தி பீடாக் பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ அந்த போலர்ஸ்லாம் வந்து பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவ எங்க போடுறதுன்னே தெரியாம போடுறாள். அது பத்தி எங்க வீட்டுல ஒரு பழமொழி சொல்லுவா, பயந்தவாள்லாம் பரமாற போனா இருக்கிறவாள்லாம் ஓடி போயிடுவா. அதோட மீனிங் எனக்கு இனி மட்டும் தெரியாது. பட் தட்ஸ் வாட் இட் ஃபீல்ஸ் லைக். அவ பயந்து வந்து போலிங் போடுறா. அதனாலதான் இன்னும் ஒரு தடவை சொல்லு. பயந்தவாள்லாம் பரமாற போனா இருக்கிறவாள்லாம் ஓடி போயிடுவா. ஸோ ஐ ஆல்வேஸ் அசியூம் தட் பயந்து போய் யாராவது சாப்பாடு வந்து பரமாற போனா ஓடி போய், ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் தட்ஸ் த பழமொழி ஐ திங்க் ஆஃப் எவ்ரி டைம் ஐ see anyone bowl to Travis Head இந்த இப்பெல்லாம். பட் யா, இப்போ இன்னொன்னு என்னன்னா வந்து பிபிஎல் பத்தி இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க்கும் ஸ்டீவ் ஸ்மித்தும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணா. அவ சொல்லியிருக்கா அவ சிட்னி சிக்ஸர்ஸ்க்காக வந்து ஆட போறா. ஏன்னா ஒரு காலத்துல ரெகுலரா அவ ஆடிட்டு இருந்தா. ஸோ இந்த ஒரு ஸ்டார் பவரும் கிடைக்கும். அது வேற வந்து ஆஷிஸ் ஜெயிச்ச ஸ்டார் பவர், ரைட்? அலெக்ஸ் கேரி வந்து ஒரு மேட்சும் விட மாட்டான். அவன் டெஃபினட்டா வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஆடுவான். டிராவிஸ் ஹெட் ஆட மாட்டான். ஸோ ஐ திங்க் இல் ஜஸ்ட் கெட் ஈவன் பிகர். ஸோ at a time when அவ வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கா, அண்ட் வெரி சூன் இப்போ கண்டுபிடிப்போம் அது இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போறதா இல்லையான்னு. ரவி சாஸ்திரியை கூட கன்சல்ட் பண்ண அவர் இங்க இருக்கும்போது. ரவி சாஸ்திரியை கேட்டா கார்லோ அப்படி சொல்லியிருப்பார். அவர் என்கிட்ட சொன்னார் அப்படிதான், ஜஸ்ட் டூ இட் அப்படி சொல்லியாச்சு அவரு. ஸோ எல்லாம் நடக்க போறது. பட் ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெட்டர் சீசன்ஸ் ஆஃப் த பிக் பேஷ். 60,000 people came and watched the Melbourne Derby.
ரெனகேட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸோட அண்ட் ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா. மேக்ஸ்வெலோட டீம், ஸ்டாய்னஸோட டீம், தே ஆர் த ஆர்சிபி ஆஃப் த பிபிஎல். அவ ஜெயிச்சதே கிடையாது டோர்னமெண்ட். ஈவன் தோ அவ 2 பேரும் இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கா அந்த டீமுக்காக. ஸோ அவ புதுசா ஏதோ ட்ரை பண்றா. சாம் ஹார்பர் 18 சீசன் ஆகுது. 18 சீசன் ஆனா நல்ல சான்ஸ் ஆகும். இல்ல அது பின்ன இன்னும் 3 சீசன்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும். அது 15th சீசன் தான். சோ இல்ல அவ முதல் 4 மேட்ச் அன்பீட்டனா இருந்தா இப்ப தோக்க ஆரம்பிச்சாச்சு. பட் அவளோட பெரிய ஸ்டார் இஸ் அந்த ஒரு சின்ன பையனை பத்தி கேட்டிருப்ப, பீட்டர் சிடில்னு. அவன் வந்து 41 வயசுல வந்து சூப்பர்பா bowling போடுறான் அவளுக்காக. ஸோ இட்ஸ் கோயிங் வெல். இப்ப எல்லா டீமும் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் எக்ஸெப்ட் த தண்டர் ஹேவ் அ குட் சான்ஸ். அண்ட் இப்ப ஆஷஸ் முடிஞ்சதுனால இன்னும் அவளுக்கு மைலேஜ் கிடைக்கும் அண்ட் இன்னும் கவரேஜ் கிடைக்கும். Let's look forward to it. So we'll move on to P-Dog. ஒரு யங்ஸ்டர் பீட்டர் சிடில் பிபிஎல் நல்லா பண்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர் SA20 லெவல்ல உட்காந்துருக்காரு. இம்ரான் தாஹிர் at JSK. 2 மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு JSKக்கு. P-Dog எனக்கு தெரியும், நீ ஏங்கறன்னு தெரியும், நீ தாங்கறன்னு தெரியும், உங்ககிட்ட பிபிஎல் கேட்கவே போறதுல முடிவுல தான் வந்தேன். பட் இருந்தாலும் what is a show when P-Dog doesn't talk about Sydney Sixers Babar Azam? We can begin there. அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரனுக்கு சொல்ல வராது ஒரு சில நேம் எல்லாம். ஆலிவர் பீக்ன்றான். ஆலிவர் பீக் இல்ல, அவர் ஒளிவரும் பீக். ஓகே, இன்னும் 2 வருஷத்துல யூ பிளே ஆல் ஃபார்மேட்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. அதாவது அந்த லாஸ்ட் பால் 6 பத்தி நான் சொல்ல வரேன். நார்மலா கடைசி பால்ல 6 அடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எல்லாரும் ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணி சொல்றா ஒரு ஷாட். ஓகே, ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் டு கவ் கார்னர். ஏன்னா வந்து பவர் ஜென்ரேஷன்றது அங்கதான் இருக்கும். ஃப்ரண்ட் லெக்கை கிளியர் பண்ணீங்கன்னா தான் அப்போதான் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்களோட இது அப்பர் பாடியில இருந்து. அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு பிக்அப் ஃபிளிக் பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் ஃபைன் லெக்னா அந்த 19 வயசுல என்ன ஒரு திங்கிங், உங்களுக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாவ் 6 ஆஃப் த லாஸ்ட் பால், வாட் அ டேலண்ட், பியூட்டிஃபுல்னு வாங்க. அதுதான் கேம் அவேர்னஸ் வளர்ப்போம் ஆஸ்திரேலியால. இப்ப எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, நானே உங்களை கேட்கிறேன் ஷா, அப்ப நீங்களே கடைசி பால்ல 6 அடிக்கணும் என்ன பண்ணீங்க? ஒரு மசில் பண்ற விட்டு லாங் ஆன், அதை தான் யோசிப்பீங்க. ஒரு 19 வயசு பையன் ப்ரொவைடட் வாட் கைண்ட் ஆஃப் டெலிவிஷன் ஃபுல்லர் லென்ஸா போட்டுட்டே இருந்தாங்க போது என்னோட ஒலிவர் பீக் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா, அந்த பிளிக்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் மை ஸ்ட்ரென்த். ஓகே, வைடா போட போறான், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மூவ் பண்ணி பிக்கப் பிளிக், டஃபஸ்ட் ஷாட் டு பிளே. அது வந்து அன்பிலீவபிள். யா, கேரி ஆன். இல்ல என்னன்னா அது கேம் அவேர்னஸ் ஸ்டுட் அவுட். ஏன்னா பெர்த்ல அட் த நியூ எஸ்ஆப்டஸ் ஸ்டேடியம் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆர் வெரி ஸ்மால், த சைட்ஸ் ஆர் வெரி லார்ஜ். சோ அவனோட கேம் அவேர்னஸ் ஆஃப் சேயிங் ஐ கேன் கிளியர் திஸ் ஃபார் அ 6ங்கிறது வந்து எபிக் கேம் டிசிஷன் மேக்கிங். ஆனா டு புல் இட் ஆஃப் மேசிவ் கிரெடிட்ஸ். பட் இன்னும் ஒரு பிளேயர் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பரத், the one that's playing for Sydney Thunder, that's Matthew Gilkes. Oh yes. my god, what a player, looks $1 million. நீ ஏதோ சொல்ல வந்தியா பரத்? இல்ல, நான் ஜஸ்ட் ஆலி பீக் பத்தி சொல்ல வந்தேன். ஐ வாஸ் கோனா அக்ரி வித் போத் ஆஃப் யூ. அவன் வந்து டெஃபினட்டா அடுத்த வருஷம் இந்தியன் டீம்ல இருக்க போறான். ஏன்னா வந்து அவனோட அப்பா வந்து விக்டோரியால வந்து நிறைய கிரிக்கெட் ஆடினா. அண்ட் ஒரு சின்ன வயசுல இருந்து போன வருஷம் நாங்க ஸ்ரீலங்கா போனோம்ல டெஸ்ட் சீரிஸ், அப்ப அவனை வந்து ஒரு அப்ரெண்டிஸ் கிட் மாதிரி அழிச்சுட்டு போனான் ஆலிவர் பீக். அப்ப அவனுக்கு என்ன 17 வயசு தான். ஜஸ்ட் டீமோட இருக்கிறதுக்காக. அது ரொம்ப ஒரு ஆஸ்திரேலியன் கல்ச்சர். அவ வந்து பண்ணுவா, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா they want him to hang around or just be there, soak everything in. So on the next la Steve Smith oda pesuvom, Travis Head oda pesuvom. Travis Head actually jasti pesala maatan cricket patti, but so avan vandu one for the future. Travis Head jolly jimkana pa. அவனோட அந்த நீ கோட் பாத்தியா இல்லையா? அவனை வந்து நேத்திக்கு ஒரு ரேடியோல கேட்டா, அவன் ஷார்ட் அடிச்சு அவுட் ஆனானே செகண்ட் இன்னிங்ஸ் 200 கேட்டாங்க. அதுவா? இல்ல இப்போ இந்த நேத்திக்கு தானே மேட்ச் முடிஞ்சாமா ரன் சேஸ்ல வந்து அடிக்க போய் அவுட் ஆனால இப்ப யாரும் கேட்டா, ஏன் இவ்வளவு அவசரத்துல இருந்தா, ஏன் இப்படி அசிங்கமான ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டானா? அவன் சொன்னா, இல்ல நானும் பார்த்தேன், ஜேமி ஸ்மித்தும் அதே மாதிரி ஷாட் அடிச்சு அவுட் ஆனா. அவ ட்ரெஸ்ஸிங் எனிவே நாங்க வந்து பியர் குடிக்க போறோம் சேர்ந்து. அவ என்னதான் சொல்றா என்னோட ஷாட் பத்தின்னு கேட்கறதுக்காக நான் வந்து அடிச்சேன்னு சொல்றான். சோ அவன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் டிராவிஸ் ஹெட். சோ and Matthew Gilkes வந்து ஆக்சுவலி 2-3 வருஷமா வந்து ஈவன் அக்ராஸ் ஃபார்மேட் நியூ சவுத் வேல்ஸ்க்காகலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவ பண்ணது ஒண்ணு நல்லது, டேவிட் வார்னர் ஏதோ 4வது பொசிஷன்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், முதல்ல 100 அடிச்சுட்டான் even though it was in a loss. So to have someone like Warner at the other end is what you need. That's the point of playing in the BBL. So that's good. And
இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ்லாம் வரா. ஸோ அவன் டெஃபினட்டா இந்தியால இருப்போம் அடுத்த வருஷம் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல. ஸ்குவாட்லயாவது இருப்போம் ஆலிவர் பீக். And அவன் கான்ஸ்டன்ட்னு சொன்னா, பட் திஸ் guy seems to be that guy, that real talent who seems to have overtaken Constance. பார்க்கலாம், மேபி 2 பேரும் இருப்பான். Right, okay. Try to shed some light on the SA20P dogs. There are some incredible games, but மழையால வாஷ் அவுட் பண்ண நிறைய கேம்ஸ் இருக்கு. Yes. பாபர் அசாம் இல்ல வேண்டாம், நீ பாபர் அசாம் பத்தி பேச வேண்டாம், நான் அதை தவிர்க்கிறேன், நானே சொல்லிட்டேன். எப்படிங்க அதை தவிர்ப்பீங்க? சரி, நீ அப்ப உனக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல், பேசக்கூடாது, பாடி முடிச்சிரு. சரி, டிஃபென்ஸ் கொடி கட்டு, டாட் பால் ஆடும் வரையாடு, டீமை முடிக்கும் வரை முடிச்சிரு, படையெடு பாபர் அப்பா, வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, எனக்கு ஒரு தடை அது டாட் பால் அப்பா, வெற்றி கொடி கட்டு, டாட் பால் ஆடும் வரையாடு, டீமை முடிக்கும் வரை முடி, நீ படையெடு பாபர் அப்பா அப்படின்னு அந்த பக்கம் அவன் பாடுறான். 98 ஸ்ட்ரைக் ரேட்ல இன்னொருத்தன், பாபர் நீயும் ரிஸ்வானியானும் சேர்ந்திருந்தால் டீம் காலி, ஃப்ரெண்ட் குட் டிஃபென்ஸ் ஆடி, பேக் குட் டிஃபென்ஸ் ஆடி, டீமை முடிக்கிற நேரம் இந்நேரம், பாபர் நீயும் ரிஸ்வானியானும் சேர்ந்திருந்தால் டீம் காலி. அங்க கிரௌட்ல இருக்கலாம், ஓ அப்படின்னு. ஏடாடே எங்க இருந்துரா கூட்டின்னு வந்தீங்க? சிட்னி சிக்ஸர்ஸ்னு பேரை வச்சுட்டு ஒரு 6 அடிக்கல என்ன டோர்னமெண்ட்ல, ஒரு சிட்னி ஜீரோஸ்னு பேரை வச்சுட்டு அவரை சைன் பண்ணிருந்தீங்களா? அது ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயமே இல்லையாடா அந்த மாதிரி பிளேயர்ஸை சைன் பண்றீங்களாடா? பாட்டு ஓவர். நீ SA20 பத்தி சொல்லு. பாப்பா மம்மி இப்ப பாடு. SA20 ஆஷா, எனக்கு ரொம்ப, அதாவது ஒன்னே ஒண்ணு, இந்த கௌதம் வெதரை பத்தி சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேரு எனக்கு கேள்வி கேட்டாங்க, யோ 3 வருஷமா SA20 நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி மழை லைட்னிங்க அது இது எதுவும் வரல, இந்த தரம் மட்டும் வருது, என்னையா நீ பேத்துற அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கால பீக் சம்மர் அப்படிங்கிறது ஜனவரி 15ல இருந்து மார்ச் 30 வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் அந்த சம்மர் போற அந்த டயத்துல என்ன ஆகும், எல்லா இடத்துலயும் மழை வரும். பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு 26ஆம் தேதி நடத்துவாங்க டிசம்பர். எந்த வென்யூல நடத்தினாலும் மழை வரும். நீ பிரிட்டோரியால நடத்து, ஜோனாஸ்பர்க்ல நடத்து, கிங்ஸ்மீட்ல நடத்து. இன்னொன்னு என்னன்னா, இந்த லைட்னிங் ஜோனாஸ்பர்க்ல லைட்னிங் வந்தா அது போகவே போகாது. ரஜினி சார் படம் மாடி எந்த படம் வந்தாலும் 200 ரன் தியேட்டர்ல ஓடுது பாருங்க போகாம, அந்த மாதிரி. இப்ப என்ன பண்ணுவான், இந்த இதை ரேடாரை வச்சுப்பான். 20 கிலோமீட்டருக்குள்ள ரேடியஸ்ல லைட்னிங் இருந்ததுன்னா நீ கிரிக்கெட் ஆட முடியாது. அந்த லைட்னிங் எங்கேயுமே போவாது. டர்பன்ல அப்படியே லைட்டா அந்த காலத்துல தண்ணிக்கு கியூல நிப்பாங்க, குழாய் அடியில அப்படியே லைட்டா சொட்டின்னு இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்க, குடத்தை வச்சுட்டு போயிட்டு இப்போ சமைச்சிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் எடுப்பாங்க, அப்புறம் தான் ரொம்ப அந்த மாதிரிதான் குழாய் அடி மாதிரி கொட்டும் டர்பன்ல. ஆனா கொட்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் நிறுத்தாது. T20 கிரிக்கெட்டே உங்களுக்கு 4 மணி நேரம் கீழோஸ். இங்க உங்களுக்கு வந்து லைட்னிங் வந்ததுன்னா அந்த ரேடார் இந்த 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போகாது, 4 மணி நேரம் இருக்கும் கீழோஸ். அதுவும் எப்படின்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆச்சு பாருங்க, அடிச்சு உடச்செல்லாம் போல தோணுச்சு எனக்கு எல்லாத்தையும். அந்த சென்சார மேட்ச் ரெஃப்ரி கையில வச்சு கையில வச்சு காமிக்கிறாரு. அட நிறுத்து, உன்னை கிரிக்கெட்ட பத்தி கேட்டா ட்விட்டர்ல வெதர் பிளாகர்ஸ் பேசுற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வெதர் பத்தி. இராஷா இத சொல்லிடுறேன். மேட்ச் ரெஃப்ரி காட்டுறாரு, the lightning is 14.6 kilometers away from the venue. அடிச்சு உடச்சிடலாமான்னு பயங்கர பிரைட் அண்ட் சன்னியா இருக்கும். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட முடியாதுன்றவாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பரத்தையும் கேட்கிறேன். அங்கேயும் கொஞ்சம் அந்த லைட்னிங் இது இப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால. அதாவது இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப லைட்னிங்ன்றான், நேத்து ஒரு 15,000 பேரு கிரவுண்ட்லயே இருக்கான். ஸோ எனக்கு என்னன்னா, அந்த லைட்னிங் ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செட் பண்ணி கிரவுண்டுக்குள்ள பிளேயரையும் அம்பையர் மட்டும்தான் அந்த லைட்னிங் தாக்குமா? ஏன் அந்த கிரவுண்ட்ல இத்தனை பேர் லேண்ட்ல உட்காந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க, அவங்களாம் லைட்னிங் தாக்காதா? இது ஏதோ புது விவகாரமா இருக்கும் போல்தேடா. பரத் சார் நீங்க சொல்லுங்க, இதுக்கு லைட்னிங்ன்றது சொல்லாத, மாட்டிக்குவேன். இதுக்கு பதில் சொல்லாத, தெரியலன்னு சொல்லிடு. இல்ல, சி ஆஸ்திரேலியால என்ன ப்ராப்ளம்னா, போ வெப்ஸரும் கேம் கிரீனும் அவ்வளோ அவசரமா இருக்கா. அவ ஆல்மோஸ்ட் லைட்னிங் வந்தா முதல்ல அவாப்பில தான் படும்.
சோ அதனால அவ கொஞ்சம் வந்து உங்க ரெண்டு பேரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெதர் பிளாகிங் பண்ணாதீங்க, வேணாம், அது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது. பீடா, கம்மிங் பேக் டு கிரிக்கெட், SA20ல இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர்ஸ் சொல்லு. ஏன்னா டீம் ஸ்டாண்டிங்ஸ் பெருசா மாறல, இம்ப்ரெஸ் பண்ண ஃபியூ பிளேயர்ஸ். சிக்கந்தர் சார் பயங்கரமா போட்டு இருக்கான், கடார் முடார்னு போடுறான். அதுக்கு முன்னாடி அதான் சொன்ன ஆலன் டொனால்ட், அவர் ஒயிட் லைட்னிங் நிப்பாளு, இனிமே நீ ஸ்டேடியம் பக்கம் வந்த உன்னை பொழந்துருவேன். ஒயிட் லைட்டிங் அவர் இருக்கான்னு சொல்லிட்டு நிட்டுட்டான கேம, இனிமே நீ அந்த பக்கம் வந்த வாண்டரஸ்ல உன்னை காலி பண்றவன்னு. அதாவது அந்த கொபேனி முக்கேனா, அதாவது அது எப்படின்னா ஒரு ஒரு பஸ்லிங் ஆக்ஷன், ஒரு டால் ரிலீஸ், நிறைய வந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இஸ் ஃபாஸ்ட், ரன்னிங் டெக்னிக் பியூட்டிஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் ராவா இருக்காரு, அவரை கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேத்யூ டிவில்லியர்ஸ் வந்து யங்ஸ்டர் கிடையாது, ஆனா அவர் எப்படின்னா அந்த காலத்துல மைக்கேல் பேவன் பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்காது கேம், பவர் ஹிட்டர் கிடையாது, ஆனா ஒரு 128 130 ஸ்ட்ரைக் ரேட்ல பிளாட் பேட்டட் ஷாட்ஸ் நிறைய ஆடுவாரு. அதுக்கப்புறம் இந்த இனோவேட்டிவ் ஷாட்ஸ், ஸ்கூப்ஸ், இந்த ரிவர்ஷிப் எல்லாம் எக்ஸப்ஷனா ஆடுவாரு. இந்த பவர் ஹிட்டிங்கை மட்டும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணார்னா சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த அசா ட்ரைப், ஈவன் தோ இஸ் அ ஃபாரினர், அவரை பத்தி சொன்னோம். இன்னொன்னு ஆஷா, அவரு போலிங்கும் பாத்தீங்கன்னா எஸ் மாடல் டிஸ் ஆக்ஷன் லைக் சிக்கந்தர் ராஜா. அதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவராலையும் கேரம் பால் எல்லாம் போட முடியும். அப்புறம் நிறைய போலிங் நிறைய பேர் பார்க்கல, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப ஜேஎஸ்கே பாத்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், என்னோட ப்ரிவியூல நான் என்ன சொன்னேன், 4th முடிப்பாங்க டேபிள்ல, எலிமினேட்டர் ஆடுவாங்க அப்படின்னு. அவங்க வந்து எடுத்து ரோல் கிளாரிட்டியில எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்கா. பட் டேனியல் ஒரல் ஃபிட் ஆயிட்டாரு. டேனியல் ஒரல் ஃபிட் ஆயிட்டாருன்னா வாண்டரஸ்ல விட்டு 2 பக்கமும் ஆட்டி விட்டுருவாரு. ஆல் ஆஃப் அ சடன் இந்த பால் ராயல்ஸ் நான் ரைட் ஆஃப் பண்ணேன், ஆனஸ்டா சொல்றேன். இந்த பால் ராயல்ஸ் நான் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஐ ரோட் தம் ஆஃப். இப்ப டப்புன்னு அந்த டேனியல் லாரன்ஸ் வேற உள்ள வந்துட்டாரு. ஒரு லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியும். இந்த ஹேண்ட் ஸ்பீடு, நம்ம பாஜி இருந்தார் பாருங்க, வீரேந்தர் சேவாக, அவர் எப்படின்னா டேல் ஸ்டெயின் செஞ்சுரியில போடுறாரு. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மேரி சப்னோ கி ரானி கப் ஆயேகி தூ ஆயி ருத்து மஸ்தானி கப் ஆயேகி தூ அப்படி பாடினே ஆடுவாரு. என்ன இவன் என்னடா அது? இப்ப நிறைய பேர் இந்த ஷார்ட்ல இருக்கிற ஆஷிம் மாம்லா என்கிட்ட கேட்டாரு, இது என்னமோ மொனன்னு ஏதோ இது பண்ணினே இருக்காரு, தனக்கு தானே பேசிக்கிறாரு, என்னன்னு சொல்லு. அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பாஜி இந்த மாதிரி ஏதோ இது பண்றீங்களா? அரே குச் நஹி யார் ஓ. அதுக்கப்புறம் எனக்கு ஹிந்தி தெரியாது, அதாவது பாட்டு பாடினே ஆடினா நல்லா இருக்கும். அதுவும் அதான் சொல்லாரு, இந்த மாதிரி ஒரு 130 கிலோமீட்டர் போறவெல்லாம் பாட்டு பாடினே இறங்கி வந்து மிட் ஆஃப் மேல அடிப்பேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில இந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஸ்பீடு பெருசா டெக்னிக்கலி சவுண்டும் சொல்ல மாட்டேன், கால் பெருசா நகராது, பட் ஹேண்ட் ஸ்பீடு பிரில்லியண்டா இருக்கு. அவங்க டீமும் நல்லா இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட கணக்குப்படி பால் ராயல்ஸும் இவங்களும் மிஸ் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். யாரு? பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் இப்ப பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஜோர்டான் காக்ஸ் வந்தோடனே பேட்டிங் அவங்களுக்கும் வீக்கா இருந்தது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ராஸ்டன் சேஸ் வந்து ஒரு 3 பால் சொருகுனாரு பாருங்க பட்லர். ஆஷா நான் கண்டிப்பா 18 ரன் ஒண்ணு. இப்ப இங்க உட்காந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல அதான் சொன்னேன், 25 ரன் இருக்கு லிசார்ட் வில்லியம்ஸ், கடைசி ஓவர்ல 20 ரன் இருக்கும், 4 6 விட போறாரு பட்லர்னு. இறக்குனாரு பாருங்க ஒரு 4 யார்கரு. இது ஜஸ்ட் அப்சர். ஷைஹோப்போட 100 வந்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஷைஹோப் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்யா. டெக்னிக்கலி சவுண்டு, பவர் ஹிட்டரு, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரால் ஆட முடியும். அதே மாதிரி கானர் எஸ்தரூசன், நான் திருப்பியும் சொல்றேன், ரொம்ப நாளா ட்வீட் போட்டு இருக்கேன், he will end up as one of the Proteas greats, game awareness 100 out of 100, technical top class, playing the ball late, அடிச்சா வந்து 100 மீட்டர் 6 அடிக்கக்கூடிய பவர் ஹிட்டிங் இருக்கு, செம்ம டேலண்ட் வந்துட்டே இருக்கு. ஆஷா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் வந்து கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா என்ன பண்ணுவேன், இந்த PSL CPL மாதிரி ஒரு பிளேயர், அந்த எமர்ஜிங் பிளேயர் அண்டர் 22ல இருந்து பிளேயிங் 11ல ஆடியே ஆடுன்றுவேன். ஏன்னா இப்ப இந்தியா அண்டர் 19 சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 ஆடுறாங்க, க்ளோஸ் கான்டெஸ்ட் தான். இந்தியா 400 அடிக்கிறாங்க, 130 ஆல் அவுட் ஆறாங்க, 270 ரன்ல தான் தோக்குறாங்க 50 ஓவர்ல. ஒன்னு க்ளோஸ்லி பாட் கண்டெஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல. சோ இத வந்து நீங்க நேரோ பண்ணணும்னா, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடுற பசங்கள்லாம் டொமஸ்டிக் வரத்துக்குள்ள தலையால தண்ணி குடிச்சிருவாங்க சவுத் ஆப்பிரிக்கால. அது ஏன்லாம் நான் சொல்ல விரும்பல,
மாட்டிக்க விரும்பல ரீசன்லாம் சொல்லி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பாதி அருந்துரும். ஓகே, இப்போ இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாருங்க, இந்த கனிஷ் சவுகான் யாரா இருக்கட்டும், டொமஸ்டிக் ஆடுறாங்க, ஐபிஎல் ஆடுறாங்க, ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க, அவங்களுக்கு அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து புள்ள பூச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஓகே, பாகிஸ்தானுக்கும் அந்த எக்ஸ்போஷர் இருக்கு. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த அராப் புல் மொமாண்டே இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லா லீகும் ஆடுறாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இப்ப இந்த 3 டீமும் பாத்தீங்கன்னா ஏன் டாமினேட், ஆப்கானிஸ்தான் உள்ள சேர்ந்துருக்கு, பங்களாதேஷ், இவங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா கேப் ரொம்ப பெருசா இருக்கும். சின்ன பசங்க நிறைய பேர் 17 வயசு பசங்க வேற இப்ப புள்ள பூச்சி அடிக்கிற மாதிரி அடி ஏன் வாங்குறாங்கன்னா இதுதான் ரீசனு. நான் அந்த SA20 இருந்தேன்னா இப்ப 10 மேட்ச் இல்லையா, ஒரு 5 மேட்ச் இந்த எமர்ஜிங் பிளேயர்ல ஒருத்தன் பிளேயிங் லெவல் இருக்கணும்ன்ற ரூலை கண்டிப்பா கொண்டு வருவேன். ரைட், பிபிஎல் பார்த்திருக்கோம், ஆஷஸ் காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ பண்ணிருக்கோம், SA20 பத்தி பேசணும், SA20ல என்ன வேணுங்கிறதும் பீடாக் சொல்லியிருக்காரு, பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பிளேயர்ஸ் விட்டுருக்கோம் பிபிஎல், SA20, ஆஷஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீ ராப் பண்ணணுமா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் தி லீஸ்ட், SA20 பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். கார்னர் ஹிஸ்டரிசன் சொன்னாரு, பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ்ட் வித் த வே ஹி பிளேட் சுனில் நாராயண் அண்ட் நூர் அகமது. ஷே ஹோப்பும் பயங்கரமா ஆடினார் சுனில் நாராயண. டிஎஸ்ஜியோட போலிங் அட்டாக் ஜெரால் கோட்சிய, சுனில் நாராயண், நூர் அகமது, டேவிட் வீசா வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பேட்டிங் எய்டன் மார்க்ரம், ஐண்ட்ரிக் கிளாசன், அப்புறம் அந்த ஆக்கர்மன் எடுத்திருக்காங்க, புதுசா ஒரு ஆக்கர்மன் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. இந்த பேட்டிங் லைனப் எவன் ஜோன்ஸ் 10வது, இதை வச்சுன்னு they are going to finish outside the top 4 is some serious introspection needed நான் ஃபீல் பண்றேன். On that note, we leave you with SA20, BBL எல்லாத்தையும் காம்பரன்சிவா ரிவ்யூ பண்ணிருக்கோம். உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அண்ட் டு மீ திஸ் வாஸ் அ சூப்பர் ஹிட் காம்போ. ரொம்ப என்ஜாய் பண்ண. 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெதர் பிளாகிங் பண்ணீங்க பாரு, அதுதான் ஹைலைட் ஆஃப் தி எபிசோட். நன்றி, வணக்கம். இல்ல எனக்கு ஏதோ அவர் சொன்னார், எனக்கு அவர் நிறைய சொன்னது எனக்கு தமிழ் சரியா புரியல. ஏதோ தலையில இருந்து தலை தண்ணி குடிச்சுடும் அப்படி ஏதோ சொன்னார். எனக்கு அது ஒன்றும் புரியல. ஏதோ அவர் சொன்னார் அந்த அதாவது அவ்வளவு கஷ்டமா இருக்குமா அததான் அப்படி சொன்னார். அது நான் தான் ஹேர் வாஷ் பத்தி சொல்றேன்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். நீங்க அத பத்தியும் சொல்லுங்க. அதே மாதிரி பயந்தவன் பரிமாற வந்தா சாப்பிட வந்தவன் ஓடி போயிடுவாங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க?